டிசம்பர் 31 பெரிய மழை வரப்போகுதான். தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிற எச்சரிக்கை செய்தி எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதும், இன்னும் பல ஏரியாக்களில் எங்கள் ஊர்லலாம் பல ஏரியாவில் இன்னும் தண்ணீர் வந்து கீழே போகலை, 1.5 அடி ஆழத்துலலாம் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதெல்லாம் தோட்டம் துறவாக இருக்கிறதுனால மக்களுடைய பாதிப்பு கிடையாது. பட் பயிர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அழிவை சந்தித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப கஷ்டம்தான், அதையும் அரசாங்கம் பொருட்படுத்த வேண்டும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியில் என்னென்ன வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கோ அந்த வீடுகள்லாம் நாங்களே புனரமைத்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அதுக்கு ஒரு 395 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும், வேறு ஏதாவது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான அடுத்த நிவாரண உதவிகள் செய்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அந்த லேட்டஸ்ட் ஃப்ளட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் முக்கியமான ஒரு அப்டேட் இருக்கே, விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதையும், அதே மாதிரி சீமான் அவர்களை பற்றி கொஞ்சம் பேர் பேசி, அதுவும் குறிப்பாக இந்த ஐடி விங், டிஎம்கேனுடைய ஐடி விங் பேசி, அந்த ஐடி விங் பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுடைய தம்பிகள் சொல்லி யுத்தக்களம் மாதிரி ட்விட்டர் இருக்கிறதே, அதனுடைய உண்மைத்தன்மையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள், இந்த ஹேஷ்டேகை நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது, அறிவார்ந்த ஐடிவிங் அப்படிங்கிறதும் அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி ட்ரெண்ட் அடிக்கக்கூடிய ஹேஷ்டேகாக மாறி இருந்தது. ஏன் இந்த அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்கிற இந்த டேக் உருவானது, அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி தான். விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவங்கள வந்து எல்லாருமே, அவங்களுக்கு மறைவுக்கு எல்லாருமே துக்கத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் விஜயகாந்த் அவர்கள் கூட பழகிய நாட்கள், அவர் செய்த சில செயல்கள், அவருக்காக அவங்க போட்டிருந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது சீமான் அவர்களும் என்ன சொன்னார்னா, தவசி படத்துக்கு நான் கொஞ்சம் வசனம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தவசி படத்தினுடைய அந்த கார்டெலாம் இருக்கும்ல, டைட்டில் கார்டெலாம் இருக்கும்ல, அதில் வசனம் அப்படிங்கிறதுல இவருடைய பெயர் கிடையாது, வேறொருத்தருடைய பெயர் இருக்குது. அப்போ இதை கையில் எடுத்த திமுகவினுடைய அந்த ஐடி விங்கு, ஹைனாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான ஐடி விங்கை, அது ஒரு ப்ராப்பர் ஐடி விங்கா இல்லை ஐடி விங் பெயரில் இருக்கக்கூடிய அந்த கடிநாய்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹைனாஸ் அப்படிங்கிற பெயரும் யாருக்கு போடப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான ஐடி விங் பர்சன்ஸுக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஐடி விங் பர்சன்ஸ் திமுகவை சார்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களை ரொம்ப கொச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அண்ணன் எங்கே போனாலும் இப்படி தான் பொய் பேசிட்டு திரிவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய தம்பிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எது போய் நீங்கள் சொன்னது இப்படி பொய்ன்னு சொன்னதெல்லாம் நிறைய உண்மைகளாக மாறி இருக்கு, எள்ளுவைய பூக்களையே அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணன் பாடினார் அப்படின்னு சொன்னாங்க. வெற்றிமாறன் சார் அவர்களே வந்து சொன்னார், ஆமாம் அவருடைய டியூன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் திமுகவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது, திமுகவினுடைய ஐடி விங்குக்கு. சரி, இப்போ நடந்திருக்கிற இந்த பிரச்சனை, தவசி அப்படிங்கிற படத்துக்கு இவர் வசனம் எழுதினாரா இல்லையா அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்களோ அவங்ககிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் சொல்லிட்டார், ஆமாம் சீமான் அவர்கள் ரொம்ப உதவி பண்ணார், சின்ன சின்ன வட்டார மொழி பேச்சுவார்த்தை, அந்த வசனம் எல்லாமே சீமான் அவர்கள் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்படியே எங்ககிட்ட மூக்கறுப்பட்டுட்டே இருக்கிறது தான் உங்களுடைய வேலையாடா, இதா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அசிங்கப்பட்ட உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்கிற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் அடிக்க வைக்கிறாங்க. சாதாரண ட்ரெண்டும் கிடையாதுங்க, பெரிய அளவில் அதை ட்ரெண்ட் அடிக்க வைக்கிறாங்க என்டிகேவினுடைய ஐடி விங். ஆல்ரெடி இதே ஒரு டாபிக்கு, இந்த டாபிக் வேறு, ஆனால் இதே மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருந்தேன், டிஎம்கேவினுடைய ஐடி விங்கை கதறவிடும் என்டிகேவினுடைய ஐடி விங். இந்த யுத்தகளம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யுத்தகளம் அப்படிங்கிறது 2 இடத்துல இருக்குது. ஒன்று சோஷியல் மீடியாவில் ஒரு யுத்தகளம், இன்னொன்று ரியாலிட்டியில் சீமான் அவர்களுக்கு ஆதரவு எதிர்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் மக்களுடைய எழுச்சி, மக்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது, சோஷியல் மீடியாவில் என்டிகேவினுடைய ஐடி விங் ரொம்ப பெரிய அளவில் சும்மா குறி வச்சு அடிக்கிற மாதிரி திமுகவினுடைய ஐடி விங்குக்கு நிகராக இல்லை அதை விட பலம் பொருந்திய ஒரு ஐடி விங்காக மாறி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். என்டிகேவினுடைய ஐடி விங்கில் இங்கே பணம் கொடுத்து தான் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதே கிடையாது. எந்த தம்பியாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் உடனடியாக ரியாக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாகரிகமான அரசியலை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர், அது ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஐடி விங். அதையும் தாண்டி ரொம்ப கெட்ட வார்த்தையில் பேசக்கூடிய நபர்கள், அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இழுத்து அவங்களெல்லாம் திட்டுற மாதிரியான சில நபர்களும் இதே டிஎம்கே ஐடி விங்குக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஐடி விங்கால் ஒரு கட்சிக்கு தான் அவப்பெயர் வருமே தவிர அவங்க எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு எதுவுமே வராது. சொல்லப்போனால்
சில கட்சிகளை வளர்ப்பதற்காக ஐடி விங் அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது. சில கட்சிகள் அவங்கள குழி தோண்டி புதைப்பதற்காகவே ஐடி விங்கை வளர்த்து வருகிறார்கள். ஐடி விங்கை வச்சுட்டு பெய்டு யூடியூபர்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால நிறைய பேர் எதிரியாக்கப்படுகிறார்கள். அதனால கட்சிக்கு நிறைய அவப்பெயர் வருகிறது அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அடுத்ததாக முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல இது ஐடி விங்கு போர் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாவினுடைய காலம். அடுத்ததா இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு எல்லாமே சோஷியல் மீடியா, எல்லார் கையிலையும் இன்டர்நெட் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்க போகுது. அதில் யார் நல்லா பேசுகிறாங்க, எப்படி ஒரு காலகட்டத்தில், அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு துண்டுச்சீட்டில் தான் நிறைய பேர் இந்த சுதந்திரத்தை நம்ம ஊக்குவிக்கிற மாதிரியான பாட்டுகள்லாம் எழுதினாங்களாம். அதே மாதிரி வசனங்கள்லாம் எழுதி எல்லா தெருக்களிலும் வீசப்படும். அதை வாசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நமக்கும் சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருமா. ஸோ துண்டுச்சீட்டில் தொடங்கினது, அடுத்ததாக அது பத்திரிகையாக மாறுகிறது. பத்திரிகையாக மாறியது அடுத்ததாக எஃப்எம்மாக மாறுது. எஃப்எம் அப்படியே பத்திரிகையாக மாறுது. பத்திரிகை அப்படியே ஒரு டிவி சேனலாக மாறுது. டிவி சேனல் அப்படியே சோஷியல் மீடியாவாக மாறுது. இதுதான் அதனுடைய வளர்ச்சி. அப்போ இந்த வளர்ச்சியில் நம்முடைய ஐடி விங்கை நம்ம எப்படி வளர்க்கிறோம் அப்படிங்கிறதும், அந்த ஐடி விங் கட்டுக்கோப்பாக இருக்கா இல்லை இவனு வேணுக்குன்னு சண்டை இழுக்கிறானுங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க தவறுகிற எந்த ஒரு அரசியல் கட்சியும் பெரிதாக சோபிக்க முடியாது என்பது இனி வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் பேசப்படும். அதற்கு நான் இப்போ சொல்லும் போதே இல்லை இது பெரிய அளவில் என்னப்பா அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். இதை விட அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க அமெரிக்காவில். அப்போ அமெரிக்காலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி பிரச்சனைகள் அங்கேயும் என்ன இருக்குது, சோஷியல் மீடியா போர் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் இந்த சோஷியல் மீடியாவில் யார் ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்களோ அவங்க மக்களுடைய இல்லாட்டி அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள். அதே நிலைமை இப்போ எங்கே வந்துட்டு இருக்கு, நம்ம ஊர்லேயும் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ அடிக்கோலிட்டு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். சரி, அப்படின்னா இந்த 2 ஐடி விங்க்கு மட்டும்தான் இது பிரச்சனையா, 2 பேர் மட்டும்தான் போட்டி போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த இடத்துல பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடி விங் வார் ரூம்லாம் வச்சு அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப வீக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா மக்கள் நீதி மையம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதே மாதிரி தேமுதிக ரொம்ப வீக்காக இருக்காங்க. அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க டிடிவி தினகரன், அவங்களுக்கு ஐடி விங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இவங்களாம் ஐடி விங்கில் ரொம்ப பெரிய அளவில் சோபிக்க தவறியவர்கள். அடுத்ததாக ஒரு மீடியம் லெவலில் இல்லாட்டி அந்த லெவலில் இருக்கிறது பாமகவினுடைய ஐடி விங் இருக்காங்க, விசிகாவினுடைய ஐடி விங்கும் இருக்காங்க. அதில் பாமகவை விட விசிகாவினுடைய ஐடி விங், அந்த விசிகாவுக்கு சார்புடைய நபர்கள், ஏன்னா விசிகா இப்போ திமுக கூட அலைன்ஸில் இருக்கிறதுனால, ஆளும் கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த ஐடி விங் கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் இங்கே உறுதியாக பார்க்க முடிகிறது. ஸோ இப்போதைக்கு இந்த ஐடி விங், எந்த ஐடி விங் வந்தாலும் சரி, அதை தனியாக நின்று சமாளிக்கக்கூடிய திறமை என்டிகே ஐடி விங்க்கு இருக்குது. அவங்க நினைக்கிறத அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க நினைக்கிறத அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னதான் பொய் பித்தலாட்டங்கள் இல்லாட்டி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத டிஎம்கே ஐடி விங்கு தொடங்கி வச்சாலும் அதை முடித்து வைக்கக்கூடியது யாராக இருக்காங்க, என்டிகேவினுடைய ஐடி விங்காக இருக்காங்க. நிச்சயமாக இந்த போரில் பிஜேபியும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், பல நேரங்களில் பிஜேபி ட்ரெண்ட் பண்ணக்கூடிய சில ஹேஷ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது என்பதும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது தான். சரி, இதில் புது வரவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களை நம்ம இழந்துட்டோம். விஜயகாந்த் அவர்கள் மீது நிறைய வன்மம் தெரித்த விஜயகாந்த் அவர்களை இப்படி முடக்கிய அரசியல் கட்சிகளை பற்றிலாம் 2 காணொலிகளில் நம்ம பதிவு பண்ணிட்டோம். அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியாக நல்ல விஷயங்கள் செய்ததை எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஏக்கம் இப்போதும் நம்ம மனசில் இருக்குது, நிறைய பேருடைய மனசில் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வராங்க. விஜய் அவர்களும் பெரிய அளவில் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வராரு. அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கிறார். ஆனால் அவர் உண்மையான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கேட்டால் அவர் அரசியல்வாதி கிடையாது. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டும் அரசியல் கிடையாது, சினிமா தான். ஸோ சினிமாவில் இருந்து அடுத்ததாக அரசியலுக்கு வரக்கூடிய அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு பிறகு இப்போதைய சிச்சுவேஷனில், அதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், இப்போ விஜய் அவர்கள் உள்ள வர நினைக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். அப்போ அவர் செய்கிற நல்ல விஷயங்களை சொல்லி காண்பிக்கணும். ஏன்னா எப்பவுமே அரசியல் அப்படின்னா அரசியல் குடும்பத்திலேருந்து தான் ஒருத்தன் வரணுமா அப்படின்லாம் இங்கே கிடையாது. இந்த அரசியல் யாருக்கு அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது, மரியாதைக்குரிய யாருக்கு அப்பா வீட்டு சொத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் இங்கே அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நடிகர்கள் ஏன் நாடாளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நாடாள வேண்டாம், அவங்க நல்லது செய்யலாம்ல, அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லலாம்ல, அதில் எந்த தப்பும் கிடையாது. நாடு ஆள வைப்பதும் ஆளாமல் அவங்களை விரட்டி அடிப்பதும் மக்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போ விஜய் அவர்கள் வராங்க. விஜய் அவர்கள் நேராக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு 1500 நபர்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறத செய்கிறார். கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லி அதில் அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் செஞ்சதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா,
பொதுவாக அவர் மேடை போட்டு அந்த மேடைக்கு எல்லாரையும் வர வச்சு அவர் வந்து என்ன கொடுப்பாங்க, இப்போ யார் வந்து உதவி செய்ததா இருந்தாலும் சரி ஏனோ தானோன்னு சொல்லி கொடுப்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களும் டயர்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப காமா, ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறந்த செய்தி அதில் அவர் மரியாதை செலுத்தும் போது அவருக்கு நடந்த சில கசப்பான அனுபவங்கள், விஜய் அவர்கள் மீது காலணி வீசப்பட்டது, அவர் அழுதுட்டு நின்னாரு, அவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் மீடியாக்கள் பெரிய அளவில் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த நாளே மனுஷன் நம்ம எப்படியாவது மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொரு நபர்களும் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேயே வந்து ட்ரோலி வழியா அந்த உதவி பொருட்களை கொண்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு போறாரு. வித்தியாசம்தான், நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் விஜய் அவர்களும் அரசியலுக்கு வரப்போகிறேன், நான் அரசியலுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு இதை விட பெரிய ப்ரெஷர் கொடுக்கப்படும். விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதோ, விஜயகாந்த் அவர்களை எப்படி கார்னர் பண்ணாங்களோ, விஜயகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செஞ்சு அவரை வீழ்த்த நினைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு விஜய் அவர்களுக்கும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் ரசிகர்களாகிய நீங்கள், இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள், அதில் யங்ஸ்டர்ஸாக இப்போ இருக்கக்கூடிய, அதாவது அடுத்த தலைவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சீமான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே மக்கள் கொஞ்சம் அதிகமாக கவனிங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டுட்டேனே, எல்லாரையுமே கவனிங்க. அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, அவங்களுடைய கட்சியை வச்சு அவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க, அவங்களுடைய பேச்சுக்கள் என்ன கிளாரிட்டி இருக்குது, அவங்க பேச்சுக்களில் எவ்வளவு தூரம் அவங்க ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் ஏழ்மையான மக்களை பற்றி யோசிக்கிறாங்க, பணக்கார மக்களுக்கு எந்த மாதிரியான அனுகூலங்கள், ஏழ்மையான மக்களுக்கு அவங்க எப்படிலாம் பலவிதமான ஸ்ட்ராட்டஜியை வகுக்க போகிறாங்க, இதை எல்லாத்தையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே எல்லாரும் பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேனே தவிர ஒரு நபருக்காக தொடங்கப்பட்ட சேனல் இது கிடையாது. அப்படி யாராவது இதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு ஓடி இவன் சீமான் ஆதரவாளர்டா அப்படின்னு சொன்னாலும் சரி, இவன் அண்ணாமலை ஆதரவாளர்டா அப்படின்னு சொன்னாலும் சரி, இவன் விஜய் ஆதரவாளர் அப்படின்னு சொன்னாலும் சரி, நாளைக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவர்கள் இங்கே என்ன செய்யப்படுவார்கள், பெரிய அளவில் பேசப்படுவார்கள். அவங்கள பேச வைப்பதை தடுப்பதற்கு நிறைய சக்திகள் அங்கே இருக்கும்போது, எதிராக இருக்கும்போது, அவங்க செய்கிற நல்லதை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சேனலாவது இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அரசியல் சதுரங்கம் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப டீட்டெயிலாக சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் யுத்தம், அதாவது ப்ரெஷர் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அளவு மாஃபியாக்கள் இயங்கி வருகிறது அப்படிங்கிறதையும் போட்டு உடைச்சிருக்கோம். அதில் சீமான் அவர்கள் தப்பிச்சிருவார். கண்டிப்பாக அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடிவிங் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான தம்பிகள் இருக்காங்க. பிஜேபியும் தப்பித்து விடும். அவங்கக்கிட்ட ஆளும் கட்சிக்கான அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அந்த பவர் இருக்குது. அது இல்லாமல் அவங்கக்கிட்டையும் ஐடிவிங் வார் ரூம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களிடம் இப்படி ஒரு ஐடி விங் இல்லாமல் போனது தான் விஜயகாந்த் அவர்களுடைய மனநிலைமையில் இவ்வளோ பெரிய கோபமும் அது பெரிய அளவு அவரை பாதித்ததற்கான காரணம். அப்போ அடுத்ததாக இருப்பது விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுடைய ஐடி விங் தயாரா, நீங்கள் ரெடினா மட்டும்தான் விஜய் அவர்களால் இனிமே இந்த ஒரு எலெக்ஷன் இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து ஏதாவது சொல்ல முடியும், பேட்டி கொடுக்க முடியும். அவரையும் கார்னர் பண்ணுவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அவரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அவர் செய்கிற நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் விஜயால் என்ன செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும். அவர் நினைக்கிறார், நல்லது செய்யணும்னு நினைக்கிறார்னா அதை செய்ய முடியும். ஸோ உங்கள் கையிலேயே நான் அந்த பொறுப்பை கொடுத்துட்றேன். எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய அந்த கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.